பிரிந்தவர்கள் கூடினால் பேசவும் கூடுமோ? பிரிவை போன்று வலி தருவது பிரிதொன்றில்லை. அதிலும் பிணை கைதியாக அந்நிய மண்ணில் சிறைப்பட்டு உழன்று உயிர் பிழைத்திருப்போமா, இனி காண்போமா என்ற நம்பிக்கையின்மையில் இருந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்த தருணம். தனக்கான சவக்குழியை தானே தோண்டிக் கொண்டிருந்த இஸ்ரேலியர் ஹமாஸின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு மீண்டும் தன் உயிருக்கு நிகரான உறவுகளின் கரங்களை வந்தடைந்திருக்கிறார். ஒரு கணம் யோசித்து பாருங்கள். அவரை பொறுத்தவரை இது மறுவாழ்வு. அவரின் குடும்பத்திற்கோ பல தலைமுறைகளுக்கும் மறக்க முடியாத பரிசு. இவரை போல தன் வசம் இருந்த 20 பிணை கைதிகளை இஸ்ரேலிடம் ஒப்படைத்துள்ளது ஹமாஸ். அதற்கு பதிலாக இஸ்ரேலிய சிறைகளில் இருந்து 2000 பாலஸ்தீனர்களை விடுவித்துள்ளது இஸ்ரேல். அத்தனையும் சாத்தியமானதற்கு காரணம் அமெரிக்க அதிபர் டிரம்பின் அழுத்தமும் எகிப்து, கத்தார், துருக்கி நாடுகளின் தொடர் பேச்சுவார்த்தைகளுமே. இந்த அமைதி ஒப்பந்தம் அமலுக்கு வந்ததும் பிணை கைதிகள், சிறை கைதிகள் பரிமாற்றம் இரு நாட்டிலுமே உணர்வு பெருக்கால் ததும்பியது. எங்கெங்கு காணினும் மக்களின் கண்களில் இருந்து கண்ணீர் வெள்ளம், மகிழ்ச்சி கூக்குரல்கள். இந்த தருணம் எளிதில் வந்துவிடவில்லை. 2 ஆண்டு கால போர் தாக்குதல்களை தொடர்ந்து வந்திருக்கிறது இந்த கணம். காசா என்பது 40 கிலோமீட்டர் நீளம் மற்றும் 11 கிலோமீட்டர் அகலம் கொண்ட சிறு பிராந்தியம். 23 லட்சத்திற்கும் அதிக மக்கள் தொகை கொண்ட பகுதி. பல்லாண்டுகளாக போரையும் தாக்குதல்களையும் அமைதியின்மையையும் எதிர்கொண்டிருக்கும் காசா கடந்த 2 ஆண்டுகளில் சந்தித்த துயரங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. 2023 ஆண்டு அக்டோபர் 7 இஸ்ரேலுக்குள் நுழைந்து ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் 1200 பேர் கொல்லப்பட்டனர். 5400 பேர் காயமடைந்தனர். இதற்கு பதிலடியாக காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இதுவரை 68,000 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். 1,70,000 பேர் வரை காயமடைந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. 2 ஆண்டுகள் நீடித்த தாக்குதலில் காசாவின் 83% கட்டுமானங்கள் இடிந்து தரைமட்டமாகிவிட்டன. போருக்காக உடனடியாக வெளியேற இஸ்ரேல் உத்தரவிட்டதால் தங்கள் வசிப்பிடங்களிலிருந்து வெளியேறிய பாலஸ்தீனர்கள் போர் நிறுத்தம் காரணமாக மீண்டும் தங்கள் இருப்பிடங்களை நோக்கி திரும்பி வருகிறார்கள். இந்த காட்சிகள் மிக துயரம் மிக்கதாக, வாழ்தலின் வலிமிகுந்த தருணங்களாக இருக்கின்றன. இன்னும் என்ன மிச்சம் இருக்கிறது அந்த வீடுகளில்? இப்போதைய போர் நிறுத்தமும் எத்தனை நாட்கள் அல்லது மாதங்கள் நீடிக்கப் போகிறதோ தெரியவில்லை. ஆனால் இப்போதைக்கு போர் நின்றிருக்கிறது. போர் நிறுத்தம் எப்படி சாத்தியமானது என்பதை இந்த சமயத்தில் நினைவு கூறலாம். இந்த போர் நிறுத்தத்தின் பெரும் பொறுப்பு அமெரிக்க அதிபர் டிரம்பையே சாரும். ஏற்கனவே எகிப்து, கத்தார், துருக்கி ஆகிய நாடுகள் போரை நிறுத்துவதற்காக தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வந்த வேளையில் 20 அம்ச பரிந்துரைகளை அளித்து இஸ்ரேலுக்கு ட்ரம்ப் அழுத்தம் கொடுத்தார். இதன் விளைவாக போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டது. But the momentous breakthrough that we're here to celebrate tonight is more than the end of the war in Gaza. It's with God's help. It'll be the new beginning for an entire beautiful Middle East. இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் 20 நாடுகள் கலந்து கொண்டார்கள். அதுல ஹமாஸும் இஸ்ரேலும் அந்த அமைதி பேச்சுவார்த்தையில் அவர்கள் இடம்பெறவில்லை. ஆனால் அவர்களுக்கான ஒரு அமைதி பேச்சுவார்த்தை தான் நடந்தது. எல்லோரும் இதற்கு ஒரு விடையாக, ஒரு பதிலாக சொல்லிக் கொண்டிருந்த இந்த டூ ஸ்டேட் சொல்யூஷன் என்று சொல்வார்கள். 2 நாடுகள் உருவாக வேண்டும். இஸ்ரேல் உருவாகிவிட்டது, பலஸ்தீனம் இன்னும் உருவாகவில்லை. கடைசியாக கனடா, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா எல்லாருமே பலஸ்தீனத்தை அங்கீகரித்து விட்டார்கள். இந்த நிலையில் எப்போ இந்த 2வது பலஸ்தீனம் எப்போது உருவாகும் என்பது இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் வெளிப்படையாக சொல்லப்படவில்லை.
அதற்கான ஒரு உத்தரவாதமும் இதில் இல்லை. ஆனால் அவர்கள் எப்படி சொல்லியிருக்கிறார்கள் என்றால், மறைமுகமாக இது உருவாகும். ஆனால் அது எப்போ உருவாகும்னா, பலஸ்டீனியன் அத்தாரிட்டியை நம்ம ரிஃபார்ம் பண்ணணும். வெஸ்ட் பேங்க்ல இப்போ ஆண்டு கொண்டிருக்கிறவர்கள் பலஸ்டீனியன் அத்தாரிட்டி. காசா பகுதியில் ஹமாஸை எடுத்துவிட வேண்டும் என்பதில் இஸ்ரேல் ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறார்கள். அதனால ஹமாஸ் இருக்கக்கூடிய இந்த காசா பகுதியையும் வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய பலஸ்தீன் அத்தாரிட்ட கொடுத்து இதை ரிஃபார்ம் பண்ணி இங்க சீர்திருத்தங்கள் எல்லாத்தையும் பண்ணி, இந்த சீர்திருத்தங்களின் அடிப்படையில் எல்லா நாடுகளும் கையெழுத்திட்ட 20 நாடுகளும் பலஸ்தீனம் உருவாவதற்கு ஒரு நிலை உருவாகி இருக்கிறது, அது சரியாக இருக்கின்றது, பாலஸ்தீனம் உருவாகலாம் என்கின்ற ஒரு கணிப்பை அவர்கள் கொடுத்த பிறகு, ஒரு கேரண்டி அவர்கள் கொடுத்த பிறகு இந்த பலஸ்தீனம் என்ற நாடு உருவாகும் என்பதை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதையடுத்து இஸ்ரேல் சென்ற அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் உரையாற்றினார். அவருக்கு இஸ்ரேல் நாட்டின் எம்பிக்கள் எழுந்து நின்று கைதட்டி வரவேற்பு அளித்தனர். அப்போது பேசிய ட்ரம்ப், நெத்தன்யாகு மிகவும் தைரியமானவர் எனவும் அவரை ஊழல் வழக்கிலிருந்து இஸ்ரேல் அதிபர் ஐசக் ஹெர்சோக் மன்னிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அமெரிக்க அதிபரின் முன்னெடுப்புக்கு இஸ்ரேல் நாடாளுமன்றமும் பாராட்டு தெரிவித்தது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முன்மொழிந்த 20 அம்ச பரிந்துரைகள் எப்படி செயல்படுத்தப்பட உள்ளன என்ற கேள்வி இதனைத் தொடர்ந்து எழுகிறது. இப்போது காசாவுக்குள் உதவிப் பொருட்களுடன் கூடிய வாகனங்கள் வரத் தொடங்கிவிட்டன. இதனால் இனி மக்களுக்கான உணவு, மருந்து பொருட்கள் கிடைப்பது எளிதாக கூடும். ஆனால் காசா முன் காத்திருக்கும் சவால்கள் ஏராளம். பேரிடர் காலத்தைப் போல உணவு, மருந்து, குடிநீர் போன்றவை முக்கிய தேவைகளாக இருக்கின்றன. மக்கள் வாழ்வதற்குரிய இருப்பிடங்கள் கட்டித்தரப்பட வேண்டும். தொடர் தாக்குதலில் அழிக்கப்பட்ட மின்சாரம், குடிநீர், கழிவுநீர் கட்டுமானங்கள், நீரேற்று நிலையங்கள் போன்றவை மீண்டும் உருவாக்கப்பட வேண்டும். மறு கட்டுமானம் என்பது மீண்டும் காசாவை கட்டி எழுப்புவது. காசா மீண்டும் வாழிட பகுதியாக உருமாற பல ஆண்டுகள் பிடிக்கக்கூடும். அதற்கு முன்பாக அங்கிருந்து இடிபாடுகள் அகற்றப்பட வேண்டும். செப்டம்பரில் 4000 டன் திடக்கழிவுகள் ஐநாவின் மீட்பு மற்றும் உதவி குழுவால் அகற்றப்பட்டன. 83% கட்டுமானங்கள் காசாவில் அழிக்கப்பட்டு விட்டதால் பெரும் நிதி உதவி இருந்தால் மட்டுமே மீண்டும் காசாவை கட்டி எழுப்ப முடியும். இந்த போர் நிறுத்தம் மிகப்பெரிய விளைவுகளை காசாவில் ஏற்படுத்தியிருக்கிறது. தாக்குதலுக்காக தங்கள் வாழிடங்களை விட்டு லட்சக்கணக்கானோர் வெளியேற வைக்கப்பட்ட நிலையில் இப்போதைய போர் நிறுத்தத்தால் மீண்டும் தங்கள் வாழிடங்களை நோக்கி மக்கள் பயணப்படத் தொடங்கியிருக்கிறார்கள். தாக்கப்படுவதும் துரத்தப்படுவதுமாக அலைக்கழிக்கப்பட்ட பாலஸ்தீனர்கள் போர் நிறுத்தத்தின் விளைவாக மீண்டும் தங்கள் வாழ்க்கையை தொடங்கும் நம்பிக்கையில் ஊர் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போர் நிறுத்தத்தின் அடுத்த கட்டம் எப்படி இருக்கப் போகிறது? இந்த போர் நிறுத்தத்தை நிரந்தரமாக கருத முடியுமா என்ற கேள்விகளும் நீடிக்கின்றன. இந்த காசா பகுதியில் இப்போது இஸ்ரேல் வெளியேறிவிட்டால் அங்கு என்ன விதமான ஒரு கவர்னன்ஸ், ஒரு ஆட்சி நடைபெறும் என்பது அடுத்த கட்டம். அந்த கட்டத்தில் அவர்கள் என்ன விவாதித்து முடிவெடுத்திருக்கிறார்கள் என்றால், ஒரு பீஸ் கமிட்டி, ஒரு அமைதி குழு ஒன்று அமைக்கப்படும். இந்த அமைதி குழுவை அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, டிரான்சிஷனல், இது மாற்றம் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த மாற்றத்திற்கான பொலிட்டிக்கல், அரசியலில் ஈடுபடாத, அதே சமயத்தில் சர்வதேச குழு ஒன்று இந்த அதுதான் அமைதி குழுவாக இருந்து இங்கே இருக்கின்ற நிர்வாகத்தை ஏற்று நடத்தும். அதற்கு இப்போதைக்கு அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிற ஒரு தலைவர் யார் என்றால், இதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டராக இருந்த டோனி பிளேரை அதற்கு தலைவராக போட்டிருக்கிறார்கள். டோனி பிளேர் தலைமையில் இந்த இன்டர்நேஷனல் பீஸ் கமிட்டி அங்கே எல்லா நாடுகளோடும் பேசுவது, ஹமாஸோட பேசுவது, பலஸ்டீனியன் அத்தாரிட்டியோட பேசுவது, இவர்களோடெல்லாம் பேசி அங்க ஒழுங்கை நிலைநாட்டுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றனர். உயிருடன் உள்ள பிணை கைதிகளை விடுவிக்கும் அதே நேரத்தில் இஸ்ரேலிய தாக்குதலில் பதுங்கிடங்களும் அழிக்கப்பட்டதால் சில உடல்கள் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டதாகவும், அந்த இடிபாடுகளை அகற்றி உடல்களை எடுப்பதற்கு ராட்சத இயந்திரங்கள் தேவைப்படும் என்றும் ஹமாஸ் கூறுகிறது.
சில உடல்கள் இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் இருப்பதாகவும் ஹமாஸ் தெரிவிக்கிறது. ஹமாஸ் இஸ்ரேலிடம் ஒப்புவித்த 10 பிணை கைதிகளின் உடல்களில் 10வது உடல் இஸ்ரேலியர் உடையது அல்ல என்று இஸ்ரேல் கூறியுள்ளது. ஹமாஸின் இராணுவ பிரிவான கசாம் பிரிகேட்ஸ் அந்த உடல் இஸ்ரேலியர் உடையது அல்ல எனில் தாங்கள் சிறைப்பிடித்தவர்களில் இருந்த பிற நாட்டவராக இருக்கக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி தங்கள் வசம் இருந்த அனைத்து பிணை கைதிகளின் உடல்களையும் ஒப்படைக்க வேண்டும் என்பதில் உறுதியோடு இருப்பதாக ஹமாஸ் கூறியுள்ளது. ஒப்பந்தப்படி ஹமாஸ் நடந்து கொள்ளாவிடில் அதற்கான விளைவுகளை ஹமாஸ் சந்திக்க நேரிடும் என்று இஸ்ரேல் எச்சரித்துள்ளது. அதேபோல 90 பாலஸ்தீனர்களின் உடல்களை இஸ்ரேல் ஹமாஸ் வசம் ஒப்படைத்துள்ளது. உடல்களை ஒப்படைப்பதும் பிணை கைதிகளை ஒப்படைப்பதும் மட்டுமல்ல, அங்கு நோயுற்றவர்கள் காயம் அடைந்தவர்களை மீட்பதும் பெரும் சிரமமாக இருந்து வருகிறது. எங்கள் பட்டியலில் இருந்தவர்களில் 19 பேரின் மரணங்களை பார்த்துவிட்டோம். அவர்களில் 12 பேர் குழந்தைகள் என்கிறார் கான் யூனிஸில் உள்ள மருத்துவமனையின் மருத்துவர். காசா சுகாதாரத்துறை புள்ளி விவரங்களின்படி 137 குழந்தைகள் உட்பட 740 நோயாளிகள் உரிய சிகிச்சையின்றி இறந்துவிட்டனர் என்று அவர் கூறுகிறார். They have a statistics of 740 patients, including 137 children, that they died while waiting. இந்த மருத்துவமனையில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் ராஃபாவை கடந்து செல்ல காத்திருப்பவர்கள். போரில் காயம்பட்டும் தாக்குதலில் காயமடைந்தும் பட்டினியாலும் நோய்களாலும் வாடும் இவர்கள் ராஃபா எல்லையை கடந்து விட்டால் வெளிநாடுகளில் சிகிச்சைக்கு சென்றுவிடலாம். ஆனால் ராஃபா எல்லையை திறக்க இஸ்ரேல் அனுமதிக்கவில்லை. உணவில்லை, குடிக்க தண்ணீர் இல்லை என்பதால் குடும்பத்துக்காக உணவு தேட உதவி தேட சென்றபோது தலையில் குண்டு காயம்பட்டார் ஹசன். வெளியே சென்ற மகனை காணாமல் 23 நாட்கள் தேடிய இப்ராஹிம் கியூலப் மருத்துவமனையில்தான் மகனை பார்த்தார். 18 வயது ஹசன் தாக்குதலில் காயம்பட்ட நிலையில் மூளை இரத்த கசிவால் பாதிக்கப்பட்டு வலது கண்ணில் பார்வை பறிபோயிருக்கிறது. 2 ஆண்டுகால போர் முடிவுக்கு வந்துவிட்டதால் ராஃபா எல்லை திறக்கப்பட்டால் தனது மகனை காப்பாற்றிவிட முடியும் என்ற நம்பிக்கையில் காத்திருக்கிறார் இந்த தந்தை. ஹசனை போல 15,600 பேர் மருத்துவ உதவிக்காக காத்திருக்கிறார்கள். அவர்களில் 3,800 பேர் குழந்தைகள் என்கிறது உலக சுகாதார அமைப்பு. போர் நடந்து கொண்டிருந்த போதே 7,000 நோயாளிகள் காசாவிலிருந்து ராஃபா வழியே வெளியேறினர். அவர்களில் பாதி பேரை எகிப்து அகதிகளாக ஏற்றுக்கொண்டு தஞ்சம் அளித்து சிகிச்சை தந்து வருகிறது. 2024 மே மாதத்தில் ராஃபா எல்லை மூடப்பட்டது. இப்போது இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டதை அடுத்து புதிய நம்பிக்கை துளிர்த்திருக்கிறது. காசாவுக்குள் மனிதாபிமான உதவி பொருட்கள் கொண்டு செல்வதில் இன்னும் சிக்கல் நீடிக்கிறது. காசாவுக்குள் செல்லக்கூடிய எல்லைப்பகுதிகள் தொடர்ந்து மூடப்பட்டிருப்பது, தன்னார்வ குழுக்களுக்கான கட்டுப்பாடுகள் என இன்னும் சிக்கல்கள் இருக்கின்றன. இப்போதைக்கு 15 தன்னார்வ அமைப்புகள் மட்டுமே காசாவுக்குள் செல்ல இஸ்ரேல் அனுமதி அளிக்கிறது. இஸ்ரேலின் கடும் சோதனைகளுக்கு பிறகே இந்த வாகனங்கள் காசாவுக்குள் அனுமதிக்கப்படுகின்றன. அக்டோபர் 16ஆம் தேதி வரை 70 ட்ரக்குகள் மட்டுமே காசாவுக்குள் அனுமதிக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேலின் சோதனைக்காக இன்னும் பல வாகனங்கள் நீண்ட வரிசையில் எல்லையில் காத்திருக்கின்றன. ஹமாஸ் பிணை கைதிகளின் உடல்களை ஒப்படைப்பதில் தாமதம் செய்வதால் ராஃபா எல்லையை திறக்க அனுமதிக்க முடியாது என்றும், உதவி பொருட்களை எடுத்து வரும் வாகனங்களை அனுமதிக்க முடியாது என்றும் இஸ்ரேல் கூறுகிறது. போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தாலும் காசாவில் பாலஸ்தீனர்களின் வாழ்க்கையில் எதுவும் மாறவில்லை. இன்னும் உணவுக்காகவும் மருந்து பொருட்களுக்காகவும் பரிதவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அதே நேரம் சில பிரிவினைவாத குழுக்களிடையே மோதலும் வன்முறையும் சண்டையும், அதனால் ஏற்படும் உயிரிழப்புகளும் நேரிடுகின்றன. போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ள நிலையில் காசாவில் பாதுகாப்பை உறுதி செய்வதில் தீவிரமாக இருப்பதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தோஹாவில் ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டி அளித்த ஹமாஸ் அரசியல் பிரிவு உறுப்பினர் முகமது நாசல், காசாவை மீண்டும் கட்டி எழுப்பி அமைதியை நிலைநாட்ட தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். காசாவில் பொது இடத்தில் மரண தண்டனைகளை நிறைவேற்றுவது குறித்து கடும் சர்ச்சைகளும் விமர்சனங்களும் எழுந்துள்ள நிலையில் கொலை போன்ற கொடிய குற்றங்களில் ஈடுபடுவோரே இதுபோன்று தண்டிக்கப்படுவதாக நசல் தெரிவித்தார்.
போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தாலும் ஆயுத அழிப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஹமாஸுக்கு அழுத்தம் தருகின்றன. அமைதி ஒப்பந்தத்தின்படி நடக்க உறுதி பூண்டுள்ளதாக இதற்கு பதில் அளித்துள்ள ஹமாஸ் மூத்த தலைவர் ஆயுதங்களை கைவிடுவதென்பது குறித்து பதில் கேள்வி எழுப்புகிறார். ஆயுதங்களை கைவிட வேண்டும் எனில் யாரிடம் அவற்றை ஒப்படைப்பது என்பது அவரது கேள்வியாக இருக்கிறது. இது குறித்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் முடிவு செய்யப்படும் என்றும் நசல் கூறியுள்ளார். ஒப்பந்தத்தின்படி ஹமாஸ் ஆயுதங்களை கைவிட வேண்டும் என்றும் 20 அம்ச திட்டத்தை ஹமாஸ் பின்பற்ற வேண்டும் என்றும் இஸ்ரேல் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. ஹமாஸ் ஆயுதங்களை கைவிட வேண்டும் அல்லது அவ்வாறு செய்ய வைக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் கூறியுள்ளார். And I spoke to Hamas and I said, "You're going to disarm, right?" "Yes, sir, we're going to disarm." That's what they told me. They will disarm or we will disarm them. Got it? போர் நிறுத்தம் அமலில் இருந்தால் மீண்டும் காசாவை மறு கட்டுமானம் செய்து விடலாம் என்றும், பாலஸ்தீன மக்கள் விரும்புவதெல்லாம் சுதந்திரமான பாலஸ்தீனத்தை தானே தவிர போரை அல்ல என்றும் ஹமாஸ் அரசியல் பிரிவு தலைவர் நசல் கூறுகிறார். இதுவரை இல்லாத வகையில் தற்போது அமைதியின் பாதையில் அடியெடுத்து வைத்திருக்கின்றன காசாவும் இஸ்ரேலும். இந்த அமைதிக்கு பின்னால் 2 ஆண்டுகளில் சந்தித்த பேரழிவு இருக்கிறது. இந்த பேரழிவு காசா வாழ் பாலஸ்தீனர்களை வேரோடு பிடுங்கப்பட்ட மரமாக்கி இருந்தாலும் தற்போதைய போர் நிறுத்தத்தால் மீண்டும் அமைதியின் காற்றை சுவாசிக்க வைத்திருக்கிறது. இந்த அமைதி இஸ்ரேலுக்கும் முக்கியமானது. இப்பொழுது ரீகன்ஸ்ட்ரக்ஷன் என்று சொல்லக்கூடிய புனரமைப்பு இப்போது நடைபெற ஆரம்பித்திருக்கின்றது. இந்த புனரமைப்பிற்கு ஐநா சொல்கின்றது 70 பில்லியன் வேண்டும் என்று. வேர்ல்டு பேங்க் 50 பில்லியன் இருந்தாதான் இந்த நாட்டை திருப்பியும் கட்டமைக்க முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய எல்லா இடங்களுமே இன்னைக்கு தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன. அதனால முதல்ல இப்ப அவங்க பண்ண போறது என்னன்னா, அந்த இடங்களை டெப்ரிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தாக்குதலுக்கு உண்டான இடத்தை அவர்கள் சரி பண்ணால்தான் இந்த உணவை ஏற்று செய்கின்ற ட்ரக்ஸுக்கு கூட இன்னைக்கு இடம் கிடையாது உள்ள போய் அவர்களுக்கு உணவு கொடுப்பதற்கு. மிக பெரிய அளவில் இந்த டெப்ரிஸ் இருக்கின்ற காரணத்தினால இந்த டெப்ரிஸை அகற்றுவது என்பது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. அதற்கு வேண்டிய பொருட்கள், அதற்கு வேண்டிய சாதனங்கள் எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு அவர்கள் இந்த டெப்ரிஸ் எல்லாத்தையும் அகற்றிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த இடத்த புனரமைப்பை ஆரம்பிப்பார்கள். இந்த பேச்சுவார்த்தையிலேயே ஒரு 11 பில்லியனை உடனடியாக ஐநா வரும் சில மாதங்களுக்கே கொடுக்கறதுக்கு முன் வந்திருக்கிறார்கள். ஐநா 11 பில்லியனை அமெரிக்க அதிபர் அவர்தான் இதை அறிவித்தார். அதைத் தொடர்ந்து மற்ற நாடுகளும் பணம் கொடுக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் புனரமைப்பு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. இனியாவது போர் புண்ணாக்கிய மண்ணில் சமாதானத்தின் வெள்ளைப்பூக்கள் மலரட்டும். அமைதியின் காற்று மக்களை வாழ வைக்கட்டும்.